அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம். கிளிநொச்சியில் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த குழுவின் அட்டகாசம். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கைது. பதிவு செய்யப்படாத வாக்காளர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். யாழில் காணி உரிமையாளர்கள் சிலருக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. சித்துப்பாத்தி மனித புதைகுழி ஸ்கேன் ஆய்வு அறிக்கை இன்று நீதிமன்றத்தில். இத்தாலியில் படகு கவிழ்ந்த விபத்து, 20 பேர் உயிரிழப்பு. இளம்பெண்ணை 5 பைக்குகளில் துரத்திய கும்பல் கூட்டு சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். தாய்வானை புரட்டி போட்ட போடூல் புயல், 5 உயிரிழப்பு. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பல தடவைகள் மழை. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முத்துநகர் பிரதேசத்தில் உள்ள 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் அடாத்தாக கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்து முத்துநகர் விவசாயிகள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்னால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில், முத்துநகரில் 1972 ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகின்றோம். 352 குடும்பங்கள், 5000 பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களிலே தங்கியுள்ளது. நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிட்டவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். கிளிநொச்சி பளை சோரன்பட்டு பகுதியில் வீடு ஒன்றின் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. பளை சோரன்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பொன்னப்பலம் சுதாகரன் எனும் குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் நேற்று இரவு 8:30 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்துள்ளனர். முகத்தை மூடி மறைத்து கத்தி, வாள்கள், பெட்ரோல் குண்டுடன் 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 நபர்கள் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். இதன்போது 2 மோட்டார் சைக்கிள்கள், கதவுகள், கண்ணாடிகள், குளிர்சாதன பெட்டி, அலுமாரிகள், ஏனைய ஏற்றுமதியான ஆவணங்களுடன் வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் கூக்குரலிட தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போலீஸ் கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு எதிரான பல்வேறு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தொடர்பிலே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களினால் வாக்காளர்கள் பதிவு செய்யப்படாமையால் அவர்கள் தங்களது வாக்குரிமையை இழப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஹட்டன் டி கோயா நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற தேர்தல் ஆணைக்குழுவின் இலத்திரனியல் சேவை தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வின் பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வாக்காளர்கள் இலகுவாக தேர்தல் ஆணைக்குழுவின் சேவையை பெறும் வகையிலேயே தற்போது இலத்திரனியல் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் சனத்தொகைக்கு மேலதிகமாக கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே அதனை பயன்படுத்தி அடிப்படை உரிமையான வாக்களிப்பு உரிமையினை பெறுவதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலணை தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள காணி உரிமையாளர்களுக்கு ஆதன வரி அறவிடல் தொடர்பாக வேலணை பிரதேச சபை விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமாரின் கையொப்பத்துடன் விடுக்கப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட வேலணை தெற்கு கிராம சேவையாளர் பிரிவு 17 மேல் 3 ஆதன வரி அறவிடல் செயற்பாடுகள் எதிர்வரும்
அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்க உள்ளது. இதன் பிரகாரம் குறித்த பிரதேசத்தில் வாழும் காணி உரிமையாளர்கள் தமது காணி தொடர்பான பொருத்தமான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் காணிகளை துப்புரவு செய்து எல்லைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஸ்கேன் ஆய்வு தொடர்பான அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 2வது அமர்வில் மீட்கப்பட்ட தடயப் பொருட்கள் மற்றும் எண்புக்கூடு தொகுதிகள் தொடர்பான அறிக்கையும் இன்றைய தினம் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான திகதியை நீதிமன்றத்திடம் இன்று பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் நடத்துவதற்கு முன்னதாக நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. அதற்கமைய 3 அமர்வுகளாக முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்ட அகழ்வு பணிகளில் 2 அமர்வுகள் நிறைவடைந்துள்ளது. 2ஆம் கட்டத்தின் 2வது அமர்வு அகழ்வு பணிகளின் நிறைவில் 140 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அவற்றில் சிறார்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சிறார்களின் ஆடைகள், பொம்மைகள், காலணிகள், புத்தகப்பை, பால் பூத்தல்கள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் ஆப்பிரிக்க அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் 20 பேர் உயிரிழந்ததுடன் 17 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 1.5 வயது குழந்தை உட்பட 60 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதுடன் காணாமல் போன 17 பேரையும் தேடும்படி நடைபெற்று வருகின்றது. இத்தாலியின் லேம்பெடுசா தீவு அருகே ஆப்பிரிக்க அகதிகள் 97 பேரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஐரோப்பிய நாடான இத்தாலியையும் வட ஆப்பிரிக்க நாடுகளையும் இந்த மத்திய தரைக்கடல் பகுதி இணைக்கின்றது. இந்த கடல் பகுதி வழியாக ஆபத்தான படகு பயணங்கள் மூலம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் எதிரிகளாக இத்தாலிக்கு பயணிக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரவில் இளம்பெண் ஒருவரை 5 பைக்குகளில் விரட்டி சென்ற ஒரு கும்பல் பின்னர் அவரை வயல்வெளியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தேறியுள்ளது. பல்ராம்பூர் மாவட்டத்தில் கொத்வாலி திகாத் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத 21 வயது இளம் பெண்ணொருவர் தன்னுடைய மாமா வீட்டுக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டுக்கு திரும்பியுள்ளார். ஆனால் வழியில் லிப்ட் தருகின்றோம் என கூறி அவரை 5 முதல் 6 பைக்குகளில் கும்பலொன்று தெருவில் துரத்தியுள்ளது. அந்த கும்பலுக்கு பயந்து அந்த இளம்பெண் தெருவில் ஓடியுள்ளார். இந்த காட்சிகள் பல்ராம்பூர் மாவட்ட SPயின் வீட்டில் இருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதன் பின்னர் அந்த கும்பல் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. இந்த சம்பவம் பற்றி போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் விசாரணை நடந்து வருகிறதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தெருவில் இளம் பெண் ஒருவரை பைக்குகளில் துரத்தி சென்று வயலில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு சீனக்கடலில் உருவான போடூல் புயல் தாய்வானின் கரை கடந்த நிலையில் பெரும் சேத நிலை ஏற்பட்டுள்ளது. கிழக்கு சீனக்கடலை மையமாக கொண்டு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுக்கொண்டது. அதற்கு போடூல் என பெயரிடப்பட்டுள்ளது. இது புயல் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கீவோலியன், பிங்டூங், யூன்லின் போன்ற மாகாணங்களை தாக்கியது. இதனால் அங்குள்ள நகரங்கள் புயலுக்குள் சிக்குண்டு சின்னா பின்னமாகின. அதிகமான மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் புயலில் சிக்கி மின்கம்பங்கள், மரங்கள் போன்றன வேரோடு சாய்ந்தன. இதன் காரணமாக அப்பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த புயலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவிய திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இரவில் சில வேளைகளில் மாலை வேளைகளிலும் மழை பெய்ய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.